இந்த D15 ட்ராயிங்கோட சென்டர் ட்ரில்லு டேப்பிங். ஓகே, இது மூணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ட் F1 ஆல்ட் 1 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ட்ரில்லு எப்படி இருந்தாலும் இதனோட டயமீட்டர் வந்து இது M10 டேப்பு தான். ஸோ இதுக்கு தேவையான ட்ரில் சைஸ் என்ன 8.5 இருக்கணும்ல. 8.5 ட்ரில்லு, அதுக்கப்புறம் M10 × 1.5 டேப். ஸோ ட்ரில்லில் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம தேவையான ஹோல்ஸ் எல்லாம் எந்தெந்த ஹோல்ஸ் வேணும்னா அது செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி கொண்டு வந்து வைக்கும்போது அந்த சென்டரில் இந்த க்ரீன் கலர் வரும். அப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இதில் எஸ்கேபியில் கீழே ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செலக்ட் ஆகுது. நம்ம வந்து டூல் பாத்தில் போகிறாங்க. ட்ரில்லு தான் நம்ம பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து டூல் வந்து சென்டர் ட்ரில்லு நம்ம யூஸ் பண்ணணும். சென்டர் ட்ரில்லுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஓகே, ஸ்பாட் ட்ரில் சென்டர் ட்ரில். இது வந்து ஸ்பாட் ட்ரில். அது இந்த ஸ்பாட் ட்ரில்லு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சாம்ஃபர் கூட அடிக்கணும். டேப்புக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்ஃபர் அடிக்கணும்ல, அதுக்கு தான். ஸோ இது சென்டர் ட்ரில்லோட டயமீட்டர் வந்து ஒரு 16 டயமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் 16 டயமீட்டர் சென்டர் ட்ரில் வந்திருப்போம். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கட் பேராமீட்டர்ஸில் போங்க. இது ட்ரில் கவுண்டர் ஆஸ் இட் இஸ், இது இப்படியே விட்டுக்கோங்க. லிங்கிங் பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா இதில் வந்து கிளியரன்ஸ் இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. நம்ம அந்த ட்ரில்லிங் சைக்கிளில் வந்து இந்த செட்டினோட G43 அதுக்கப்புறம் அந்த செட்டினோட வேல்யூ கொடுக்குமில்ல, அதுதான் இங்கே வருது. 50 ட்ராக்டர் வந்து 50 கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி, ஆனால் எல்லாமே அப்சல்யூட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து -4 மில்லிமீட்டர் இல்லை, ஏன்னா நம்ம -4 மில்லிமீட்டர் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துருக்காரு அந்த போஸுக்காக. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே -4ன்னு கொடுங்க, அதே டெப்த்தில் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ டெப்த்து கால்குலேட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டூல் டயமீட்டர் வந்து 16 தான். நம்ம வந்து ஃபினிஷிங் டயமீட்டர் நமக்கு எவ்வளோ M10 தான். ஸோ 10ஓட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ ஒரு 11 வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, 9.5. ஸோ -9.5 வரைக்கும் நம்ம சென்டர் ட்ரில்ல ப்ளஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் செட்டிங் இவ்வளோ தான். கூலண்ட் ஆன் பண்ணுங்க. அப்படியே நம்ம செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேணும்னா இதில் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த 4 மில்லிமீட்டர் அப்படி இருக்கிறதுனால தான் அடுத்த சிமுலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிளியராக இவ்வளோ டெப்த்து உள்ளே போகிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்தது பெக் ட்ரில்லிங் தான். இவ்வளோ டெப்த் இருக்கிறதுனால நம்ம பெக் ட்ரில்லிங் யூஸ் பண்ணுறது. ஒரே அடியில் நமக்கு ட்ரில்லிங் கீழே வரைக்கும் பண்ண முடியாது. அந்த இதனோட டோட்டல் டெப்த்து வந்து 10 மில்லிமீட்டர் இருக்குது. அலுமினியம் இருந்தால் ஓகே, நமக்கு டைரெக்டாக அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் பெக் ட்ரில்லிங் கூட நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ அதுக்காக இது அடுத்தது 8.5 ட்ரில்லு வந்து பெக் ட்ரில்லிங் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதே ஆப்ரேஷன் வந்து நம்ம எடிட் பண்ணால் கூட ஓகே தான். அது எப்படி பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து அப்படியே மவுஸ் எடுக்கிறீங்க. காப்பி ஆஃப்டர், அது காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஆரோ டவுன் பண்ணுறது இல்லைன்னா அப் பண்ணுறது தான் இந்த கீ. பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே இந்த ஆப்ரேஷன் இந்த குரூப்புக்குள்ளே டூல் குரூப்புக்குள்ளே அது மல்டி ஆக்சிஸ் வரும்போது தான் இந்த குரூப்பு மாறுது ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஸோ அது இப்போ நமக்கு பார்க்க தேவையில்லை.
அதாவது 4 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ் அப்படி எல்லாம் வரும்போது இதான் நமக்கு இன்னொரு டூல் பார்த்து இன்னொரு மிஷினுக்கு அந்த மாதிரி ஹெச்எம்சியிலும் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. இதில் நமக்கு அது தேவையில்லை. நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் பேராமீட்டர்ஸ் மட்டும் மாற்ற போகிறாங்க. ஓகே, பேராமீட்டர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே டூல் பாத்தில் போயிட்டு ட்ரில்லு தான். ஆனால் வந்து டூல் வந்து நம்ம மாற்றணும். என்ன டூலு நமக்கு தேவை? 8.5ல இங்கே ட்ரில்லு கொடுத்துருக்காரு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. 8.5 பார்த்தீங்களா? இங்கே சாலிட் கார்பைடு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கார்பைட் ட்ரில்லு, இன்னொன்று வந்து ஹெச்எஸ்எஸ், ரெண்டுமே இருக்குது. நம்ம கார்பைட் ட்ரில்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. சாலிட் கார்பைட் ட்ரில் இதுதான். கட் பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா இப்போ இந்த ட்ரில்லு கவுண்டர் பார் இதில் கொடுத்துருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள், அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், பெக் ட்ரில். ஸோ இதில் வந்து பெக்கிங் டெப்த்து கேட்பாங்க. நம்ம ஒரு 3 மில்லிமீட்டர் அப்படி கொடுக்கலாம். அதாவது 3 மில்லிமீட்டர் கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து சிப் பிரேக் பண்ணுற மாதிரி. யூஸ்வலாக வந்து சைக்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த G81, 82, 83 அதெல்லாம் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இது 83 சைக்கிள் ஆக்சுவலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல் வந்து டெப்த்து வந்து -10 இல்லை, -4. இது 4 5 அது ஆக்சுவலாக பார்த்தீங்களா? இது 4 mm டெப்த் இதில் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ஒரு 10 mm. ஸோ டோட்டல் 14 இல்லை. ஸோ 14ல் டெப்த்து வந்து -14 அப்படியே கொடுக்குறீங்க. ஆனால் வந்து நம்ம இங்கே டூல் டிப்பு காம்பன்சேஷன் இந்த வேல்யூஸ் கூட நம்ம அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அது எப்படியே ஒரு 4 மில்லிமீட்டர் இதனோட டிப்பு நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, டிப்பில் இருந்து அந்த எட்ஜில் இருந்து மறுபடியும் ஒரு 4 மில்லிமீட்டர் கீழே வரன மாதிரி. ஓகே, அதுதான் பிரேக் த்ரூ அமௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அது 4 இல்லை, ஒரு 3 இருந்தால் கூட ஓகே தான். அப்புறம் பார்க்க வேண்டியது இங்கே டூல்னோட இது இந்த லாஸ்ட் டைம் நம்ம அது செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்டர் ட்ரில்னோடது அதுவும் எடிட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1800 வச்சுக்கோங்க. ஃபீட் ரேட்டு வந்து 250 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதில் இந்த மைனஸ் சைன் இருக்குல்ல, அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொலாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் கிளிக் பண்ணால் எல்லாத்துமே அப்படியே வந்துடுவாங்க. இதில் இருக்குது அதெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இப்போ சென்டர் ட்ரில்லிங், ஸ்பாட் ட்ரில்லிங் முடிஞ்சிச்சு, பெக் ட்ரில்லிங் முடிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம வந்து டேப்பிங் தான் பண்ண போகிறது இல்லை. ஸோ மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து அப்படியே விடுங்க. காப்பி ஆஃப்டர். ஓகே, அது நம்ம மறுபடியும் இந்த ஆரோ கீஸ், டவுன் ஆரோ கீ வந்து நம்ம இது டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்கள். பேராமீட்டர்ஸில் போங்க. பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா நம்ம வந்து டூல் செலக்ட் பண்ண வேண்டியதா இல்லை. செலக்ட் லைப்ரரி டூல், இப்படியே போனீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறது. இப்போ வந்து டேப்பிங் டூல் இருக்குது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த டேப் லெஃப்ட் ஹேண்டு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு 10 M10 டேப்பில் 2 பிச் இருக்குது, 2 இல்லை, ஸ்பெஷல் டேப்ஸும் வேறே இருக்காங்க. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா M10 × 1.5 த்ரெட் டேப், இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஓகே, இது வந்து 84 சைக்கிள். ஓகே, G84 சைக்கிளுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, லிங்கிங் பேராமீட்டர்ஸில் போங்க. நமக்கு தேவையான டெப்த்து வந்து ஸோ -14 அப்படி இல்லாமல் ஒரு 16 கொடுத்துக்கோங்க, ஒரு 2 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இது வேணாம், இந்த டிப் காம்பன்சேஷன் அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கூலண்ட் அது நம்ம முன்னாடி நம்ம எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது காப்பி பண்ணி தானே பேஸ்ட் பண்ணேன். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது டூலினோட ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக வந்து கம்மியாக தான் கொடுக்கணும்ல. ஸோ நம்ம இது 300 அப்படி கொடுத்து இந்த ரிஜிட் டேப்பிங், ஃப்ளோட்டிங் டேப்பிங் ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ ரிஜிட் டேப்பிங் அப்படியே நம்ம பண்ணும்போது அந்த பிச் அப்படியே நம்ம கொடுக்குறது.
அதுக்கு முன்னாடி அந்த சைக்கிளில் வந்து நம்ம G95 M28 ஆட் பண்ணுறது, M29 நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ அப்போது இந்த பிச்சோட மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஸ்பிண்டில்ஸ் ஆக்சுவல் ஃபீடு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த ப்ரோக்ராமிங் சைடு அது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படியே ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த டேப்பிங்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க, இங்கே செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, செலக்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸ் அதில் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வெரிஃபை பண்ணுங்கள் ஒவ்வொன்றா. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த வியூஸும் நிறைய இருக்குது. நம்ம வந்து ரெண்டு வியூவில் இருக்குது. 2 வியூஸ் இன் காலம்ஸ், 4 வியூஸ். நம்ம வந்து இதில் இந்த சிங்கிள் வியூவிலே மறுபடியும் போகிறேன். ஹோமில் போய் ஐசோமெட்ரிக் வியூ Alt 7, இப்போ வந்து Alt F1. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு அந்த மேலே ஃபேஸிங் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரஃபிங், இது வந்து சென்டர் ட்ரில்லிங் ஆப்ரேஷன், ஸ்பாட் ட்ரில்லிங் ஆப்ரேஷன். ஓகே, ஸ்பாட் ட்ரில்லிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த 8 ட்ரில்லு போட்டது தான் இது. அடுத்தது பாருங்கள், 8 ட்ரில்லு போட்டிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு 8 ட்ரில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பு தான், இந்த லைட்டு பேல் எல்லோ கலர் மாதிரி தெரியுது, இந்த டேப்பு போட்டிருக்காரு. ஸோ டேப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சாம்பர் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ எல்லா ஆப்ரேஷனும் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. மறுபடியும் நமக்கு பார்க்கணுன்னா இதில் ரீவைண்ட் பண்ணிவிட்டு, டோட்டலாக ரீவைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் கண்டிஷன் இதை அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாப் கண்டிஷனில் நம்ம ஆப்ரேஷன் சேஞ்ச் இதில் ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு பார்க்க முடியும். மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ இது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சிமுலேஷன் நிற்குது. அடுத்தது நம்ம இன்னும் அடுத்த ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் ஃபினிஷிங் பண்ணுறது. இது வந்து ஸ்பாட் ட்ரில் பண்ணுறது, ட்ரில்லிங் பண்ணுறது, டேப்பிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் எப்படின்னா, இதில் வந்து அந்த கலர் லூப் இருக்குல்ல, இது நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது கரெக்டாக விசிபிளாக தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக அந்த எல்லோ கலராக தெரியும். பார்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த வியூ வெரிஃபை ஹோமில் இது எடுத்து விடுத்தும் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, எல்லாமே அந்த எல்லோ கலரில் தான் தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு ஆப்ரேஷன் நமக்கு கரெக்டாக தெரியணும். இந்த கலர் லூப் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஸிங், ஒரு பாக்கெட்டிங்னா இது மறுபடியும் அந்த பாஸை ஃபேஸிங் பண்ணுறது, பாஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு மற்ற மீதி இருக்கிற ஏரியா ஃபேஸிங் பண்ணுறது, ட்ரில்லு, ஸ்பாட் ட்ரில்லிங், பெக் ட்ரில்லிங், அப்புறம் டேப்பிங். ஓகே, இது 3 பார்த்தோம். ஓகே, இதை பாக்கி மீதி இருக்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.